வணக்கம் மக்களே. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஒரு ஓவர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. எவ்வளோ கிரைம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதில எவ்வளோ வந்து கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, எவ்வளோ கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே டிஸ்போஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கோர்ட்ல டிஸ்போஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கேஸுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, எவ்வளோ கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஐபிசி மற்றும் எஸ்எல்எல் கேஸஸ் அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐபிசி அப்படிங்கிறத இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது 2022 கிரைம் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஐபிசி அப்படிங்கிற பேரையே கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இதில ஐபிசி கேஸஸ் மட்டும் 1,93,913 கேஸஸ் வந்து 2022ல மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில இந்த எஸ்எல்எல் கேஸஸ் வந்து 2,79,543 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எஸ்எல்எல் அப்படிங்கிறது ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வழக்குகள் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும் சில சட்டங்கள் இப்போ போக்சோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில மட்டும் இருக்கு அப்படின்னா, இந்த போக்சோ கேஸஸ் எல்லாம் எஸ்எல்எல் கீழ வரும். ஐபிசி கீழ வராது. எஸ்எல்எல் கீழ வரும். ஸோ இப்போ எஸ்எல்எல்லே ஐபிசி குற்ற வழக்கு ஏதாவது பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐபிசி வழக்குக்கும் மாறும். ஸோ இது வந்து அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து. இப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருக்கு அப்படின்னா, அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கீழ வர்ற கேஸ்லாம் இதுக்கு கீழ வரும். அதே மாரி மணி லாண்டரிங், இது மாரி நிலத்தகராறு, இது மாரி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். காவல்துறையிலே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ சைபர் கிரைம் இது மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரியான வழக்குகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழ வரும். இதில இந்த எஸ்எல்எல் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் லோக்கல் லாஸ் அடிப்படையில வர்றது. ஸோ இதில இந்த ஐபிசி கிரைம் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 252% வந்து இருக்கு அப்படின்றதும், அ எஸ்எல்எல் கிரைம் வந்து 364% அளவுக்கு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில எவ்வளோ பேர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோம், கன்விக்ஷன் ரேட் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில வுமன்ஸுக்கு எதிரான கிரைம் எவ்வளவு அப்படின்னா 9,207 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான வழக்கும், குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் 6,580ம், அதுக்கு மேல என்ன தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டாஸ்ல 3,905 இப்படின்னு வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் சைபர் கிரைம்ல 2,082 வழக்குகள் அப்படின்னு நெறைய இதில தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிரைம் அல்லது ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா, அது என்னென்ன வகையிலலாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அது இருந்தா தான் இந்த பிசிஆர் ரிலேட்டடான கேஸ் இதுக்குள்ள எங்க வருது, ஏன் இத வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஐபிசி மற்றும் எஸ்எல்எல்ல என்னென்ன வகையிலலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மர்டர் ஃபார் கெயின் லாப நோக்கத்துக்காக கொலை செய்தல். அதே மாரி டக்காய்டி அப்படிங்கிறது இந்த ரியாட்ஸ் கலவரங்கள சொல்லலாம். அசெம்பிளி ஃபார் டக்காய்டி கலவரங்களுக்கு ஒன்று கூடுதல், ராபரி, பர்க்லரி, தெஃப்ட் இது 3ம் ஒரே மாரி தான். ஆனா இது ஒவ்வொன்னும் தனித்தனியா அவங்க பிரிச்சிருக்காங்க. ராபரினா வழிப்பறியில எத்தன பேர் சேர்ந்து இது பண்றாங்க. அது ஒரு லிஸ்ட்ல சேரும். தெஃப்ட்ங்கிறது வீடு புகுந்து திருட்டு நடத்துறது. அந்த மாரி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இதில வயலன்ட் கிரைம்ஸ்ல வந்து மர்டர் தனியா, அட்டெம்ப்ட் டூ கமிட் மர்டர் அதாவது கொலை முயற்சி, கொலை, சிஹெச் நாட் அமௌண்டிங் டூ மர்டர், ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் ரொம்ப இன்டென்ஷனலா அவங்கள வந்து காயப்படுத்துதல், தீவிரமான காயம், ரியாட்ஸ் கலவரங்கள், பெரிய கலவரங்கள். அதுக்கப்புறம் வுமன்ஸு கீழ ரேப்பு, டவுரி டெத்து, வரதட்சணை மூலமா இறக்குறது, மொலஸ்டேஷன் அதாவது செக்சுவல் ஹராஸ்மெண்ட்லேயே நெறைய இருக்கு பாருங்க. மொலஸ்டேஷன் தனியா இருக்கு, செக்சுவல் ஹராஸ்மெண்ட் தனியா இருக்கு. அதிலேயே குரூயல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் அதுவும் வந்து தனி செக்ஷன்லயும், கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் ஆஃப் வுமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாவும் இருக்கு. ஸோ இது மாரி ஒவ்வொரு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, ஆர்சன் ஆயுதங்கள் யூஸ் பண்றது, சீட்டிங்கு, கவுண்டர் ஃபைட்டிங், இம்போர்டேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் பெண்களை கடத்துதல், டெத் பை நெக்லிஜென்ஸு. ஸோ இப்படி ஐபிசி கிரைம்ஸ் 1,93,913 வழக்குகளும், எஸ்எல்எல்ல 2,79,543 வழக்குகளும் இவ்வளவு அதாவது கிரைமோட ஒவ்வொரு தனித்தனி செக்ஷன் தனித்தனி பிரிவுகளா இருக்கு அஃபென்ஸ்லயே. ஸோ இதோட ரேஷியோ இதெல்லாம் வந்து அந்த இதில குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சைட்ல இங்க ஸ்க்ரீன் வரும்னு நெனைக்கிறேன். எந்தெந்த விதத்துலலாம் வந்து இருக்கு அப்படின்றது. அதே மாரி இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, இன்சிடென்ட் அண்ட் ரேட் ஆஃப் காக்னிசபிள் கிரைம்ஸ் இன் சிட்டீஸ்ல எவ்வளோ நடந்திருக்கு, ரயில்வேஸ்ல வுமன்ஸுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு, அதே மாரி வீக்கர் செக்ஷன் எஸ்சி, எஸ்டி இந்த வீக்கர் செக்ஷனுக்கு கீழ தான் அந்த பிசிஆர் கேஸஸ் வருது. மிஸ்ஸிங் பெர்சன்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டெத்ஸ், எக்கனாமிக் அஃபென்ஸ், இன்சூரன்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இதில நடக்கிறது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு கிரைம் ரிப்போர்ட்ல என்னென்ன குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வெப்சைட்ட வந்து என்னன்னு கீழ உங்களுக்கு இதில டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க இத டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன விதத்துலலாம் வந்து குற்றங்கள் பதிவு செய்யப்படுது, என்னென்ன விதத்துலலாம் தண்டனை அளிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் அப்படின்னா, எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லாம ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அத உடைக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வந்து தான் உடைக்க முடியும். ஸோ இந்த கிரைம் ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணியே நம்ம சொல்லுவோம். ஸோ இதில இவங்க சொல்ற பிசிஆர் கேஸ் கீழ எவ்வளோ கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு? ஐபிசில 1,93,000, எஸ்எல்எல்ல 2,79,000, பிசிஆர்
இவங்க சொல்கிறாங்கல்ல, கொத்து கொத்தா பழி வாங்குறான், செட்டியார் பிள்ளைமார் நாடார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறான், பிசிஆர் கேஸ் போடுறான், அப்படி இப்படின்றாங்கல்ல. எவ்வளோ அந்த டேட்டா வேணும்ல. யாருமே இதுவரை டேட்டா சொல்லல. எத்தனை கேஸ் இவ்வளோக்கும் வெப்சைட்டில் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் நாதிரநாராயணன் அவருடைய மகள்லாம் வந்து வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ அவங்களாம் ஆல்ரெடி இந்த கிரைம் ரிலேட்டடாக புழங்கிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்களாவது கொஞ்சம் விழிப்புணர்வோட ஒரு டேட்டா டவுன்லோட் பண்ணி இவ்வளோ கேஸ் தான் இருக்குது, நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 10ஆம் பொதுவாக அடித்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகிறார் இல்லையா. ஸோ இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு இந்த சமூகம் சொல்லலை, எந்த சமூகத்துக்கு எதிராக வெளிப்படையாக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது தான். ஸோ இதில் இந்த எஸ்சிஎஸ்டி வழக்கில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1761 அவ்வளோதான் பதிவாயிருக்கு. பொய் சொல்லலை. இது தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு காவல்துறையினால் அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட கிரைம் ரிப்போர்ட்ஸில் 1701 கேஸு தான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே பதியப்பட்டிருக்கு. 5 லட்சம், அதாவது மற்ற கேஸ் இருக்கு இல்லையா, ஐபிசி மற்றும் எஸ்எல்எல் பதியப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 5 லட்சம் வழக்குகள் இருக்கும்போது இந்த 2000 வழக்கு தான் இந்த சமூகத்தில் உள்ள எல்லா சமூக மக்களையும் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த சமூக போராளிகள் மேடையாக ஏறி முழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 லட்சம் எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதில் வெறும் 2000 வழக்குகள், 1700 தான் பிசிஆர் வழக்கு அப்படின்னும் போது இந்த 1700 வழக்குமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கூட அதாவது இதை நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.4% அளவுக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 0.04ன்னு வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தரல, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டில் தான் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, போய்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் பாதி வழக்குகள், அந்த டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இந்த 2000 வழக்கு கூட எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பதிவு பண்ணக்கூடாதுன்னு மேடதோறும் முழங்குற இவங்களை எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஆனால் இவங்க இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க, பாதி வழக்குகள் தான் ஸ்டேஷன்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பிடிங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷனில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பிடுங்குற அளவுக்கு பறையர் சமூகம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவு வலிமை உள்ள சமூகமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். ஸோ அதையும் தாண்டி வழக்குகளை பொறுத்தளவு நீங்கள் இப்போ ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் யாரோ அவர் வந்து அந்த கேஸை வந்து முதல்ல விசாரிப்பார். இப்போ எஸ்ஐ தான் மேக்ஸிமம் அந்த ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராகவே இருப்பார் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ஒரு கொலை வழக்கோ அல்லது உங்கள் ஸ்டேஷனுக்கு கீழே ஒரு திருட்டோ அல்லது அடிதடியோ எது நடந்தாலும், இல்லை ஒருத்தன் திட்டான்னு நீங்கள் கேஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் உள்ள எஸ்ஐ தான் விசாரிப்பார். ஸோ அந்த எஸ்ஐயை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார். ஆனால் பிசிஆர் வழக்குகளை பொறுத்தளவு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னா அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் ரியல் கிரவுண்டில் வந்து அவங்க என்கொயரி பண்ண போகிறதில்ல, இன்ஸ்பெக்டரை வச்சு தான் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர் தான் வந்து டிஎஸ்பிக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஆனால் இங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுலேருந்து அந்த வழக்கை பதிவு செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற எல்லாத்தோட அதிகாரி யார், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யாருன்னா டிஎஸ்பி தான். அந்த ஸ்டேஷனில் உள்ள வேறு எஸ்ஐயோ அல்லது காவலர்களோ அந்த கேஸை வந்து முழுமையாக ஹேண்டில் பண்ண முடியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அல்லது இவங்க சொல்கிற மாதிரி 2 தரப்பையும் கூட்டிகிட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கான அத்தாரிட்டிலாம் கிடையாது. இப்போ ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பதிவு பண்ணணும் அப்படின்னா உடனடியாக ஒரு வழக்கு புகார் வந்திருக்கு அப்படின்னா டிஎஸ்பிக்கு, சம்மந்தப்பட்ட டிஎஸ்பிக்கோ அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணி சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை போய் முதல்ல என்கொயரி பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டரே ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்து டேரெக்டாக எஸ்ஐக்கிட்டேயே அந்த வேலையை கொடுக்குறாரு அப்படின்னா எஸ்ஐ முதல்ல அந்த கேஸுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அது உண்மையிலேயே இது வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு சீரியஸானதா இல்லையாங்கிறத அந்த அந்த தகவலை பெற்றுட்டு தான் மேற்படி இந்த வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணுவாங்க. வழக்கு பதிவே அப்போ தான் நடக்கும். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு தெஃப்ட்டோ அடிதடியோ இதுனா நீங்கள் டேரெக்டாக போய் ஸ்டேஷனில் உள்ள ரைட்டர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அந்த எஸ்ஐ வந்து ஸ்பாட்டில் வந்து விசாரிப்பார். அவர் தான் ஐஓ, அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். ஸோ அவருக்கே எல்லா விதமான இதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கிறதுனால அதுலேயுமே நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்றது அந்த சம்மந்தப்பட்ட எஸ்ஐ வந்து தயவோடு தான் நீங்கள் பண்ண முடியும், அவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் பிசிஆர் வழக்கில் டேரெக்டாக டிஎஸ்பி இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்போது நீங்கள் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐயும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், இன்ஸ்பெக்டரும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், டிஎஸ்பியும் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த 3 பேரையும் வச்சுட்டு தான் உங்களால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அமௌண்ட் வாங்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக சூழலில் பறையர் சமூகம் இந்த ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ 3 பேரையும் மிரட்டுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சமூகமாக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறிங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கேஸை எடுக்க வைக்கிறதுக்கு எஸ்ஐயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே படாத பாடுபடணும். ஸோ இங்கே டிஎஸ்பியை கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிள். ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 ஃபில்டர் ஆகி தான் ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்குன்றதே பதிவு செய்யப்படுது. இந்த இடத்துல 5 லட்சம் கேஸ் நார்மலாக ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, வெறும் 1700 கேஸ் தான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னா அப்போ எவ்வளோ கேஸ் ஃபில்டர் ஆகிருக்குன்னு பாருங்கள். கேஸே எடுக்காமல்
எவ்வளோ கேஸ் ஃபில்டர் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ 1700 கேஸ் தான் எஸ்சி வன்கொடுமைகள் நடந்திருக்கா தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தில் அல்லது மாநில தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா, ஏகப்பட்ட கிரைம் ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு எஸ்சிக்கு எதிரான அட்ராசிட்டிஸ்ன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 1700 வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அவ்வளோ வழக்குகள் ஃபில்டர் பண்ணப்பட்டு தான் ஃபைனலாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பதிவு பண்ணப்பட்ட வழக்குலையுமே ஸ்டேஷனில் குறிப்பிட்ட அமௌண்ட்டான வழக்குகள் அதை வந்து டிஸ்பிளேல போடுறேன். ஸோ இந்த பதிவான 1761 கேஸோட கடந்த ஆண்டில் இன்வெஸ்டிகேஷனில் பெண்டிங்கில் இருக்க 825 கேஸும் சேர்த்து 2593 கேஸ் வந்து ஒட்டு மொத்தமாக இப்போ இன்வெஸ்டிகேஷனில் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் 1542 கேஸ் போலீஸ்னாலேயே டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸாக இருக்கலாம், போலியான வழக்காக இருக்கலாம், அல்லது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். 1542 கேஸ் வந்து போலீஸ்னால் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற மொத்த இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இப்போ கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கிற கேஸ் எடுத்துட்டிங்கன்னா 5784 கேஸ் ப்ரீவியஸ் இயரில் இருந்தோம். இந்த 2022ஆம் ஆண்டில் 1297 கேஸும் சேர்த்து மொத்தம் 7081 கேஸ், அதாவது எஸ்சி ஆக்டில் மட்டும் கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வழக்கை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 671 கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. 654 கேஸ் இதுவரை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பெண்டிங்கில் 6410 கேஸ் வந்து இருக்குது, இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட்டில் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு எஸ்சி ஆக்ட் வந்து பதிவு செய்யப்படுது அப்படின்றதுனால அதில் உள்ள எல்லாரும் வந்து தண்டனை பெறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு கேஸ் டிஸ்போஸ் ஆகுது. வழக்கை விசாரிச்சுட்டு இதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜே ஃபில்டர் ஆகிறதுக்கு டிஎஸ்பி தான் ஐஓ அப்படிங்கிறதுனால அந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு தான் அவங்க மேற்கொண்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையவே செய்கிறாங்க அப்படின்னும்போது, அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் ஜெயிலில் இருந்தாலும் கோர்ட்டில் அந்த கேஸில் நிறைய கேஸ் அக்யூட்டல் ஆகிருக்கு, நிறைய கேஸ் கன்விக்டும் ஆகிருக்கு அப்படின்னும்போது உங்களுக்கு கோர்ட் டிஸ்போசலும் நடக்குது, அங்கே அக்யூட்டலும் நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருடத்துக்கு 2000 கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 1000 கேஸ் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் சில ஃபில்டர் ஆகுது, கோர்ட்டில் ஃபில்டர் ஆகுது, அதையும் தாண்டி கேஸ் நடந்து அக்யூட்டல் ஆகுது. ஸோ அதாவது ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. ஸோ ஒரு 1000 கேஸ் வரைக்கும் தான் முழுமையாக பதிவு செய்யப்படுறதுல தண்டனை கிடைக்குது அப்படின்னும்போது இதுதான் ரியாலிட்டி. இதுதான் கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக, அதாவது தமிழக காவல்துறையினரால் வெளியிடப்பட்ட க்ரைம் ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். 0.4% சொன்னோன்னா 0.04 சம்திங் 2000 கேஸ், 5 லட்சம் கேஸில் 2000ங்கிறது ஒரு எண்ணிக்கையே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரே ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸில் மர்டர் தனியாக இருக்குது, கொலை முயற்சி இருக்குது, சிம்பிள் ஹர்ட்டு, ரொம்ப சிவியரான இன்ஜுரி ஏற்படுத்துறது, ஆசிட் அட்டாக்கு, அட்டம் டு அட்டாக்கு அப்படின்னு இதில் நிறையா இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சி ஆக்ட்லேயுமே நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. உமன்ஸுக்கு எதிரானது, கிட்னாப்பிங், அதாவது ஜாதி அடிப்படையில் கிட்னாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது எஸ்சி ஆக்டுக்குள்ளேயே என்னென்ன நிறையா பிரிவுகள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 2000 கேஸ் தான் பதிவு பண்ணப்படுது. 5 லட்சம் கேஸில் 2000ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஆனால் மேடை போட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, போலியான பிசிஆர் வழக்குகள் பதிவு செய்யப்படுதுன்னு ஒரு சமூகத்துக்கு எதிராக அணி திரட்டுறது எந்த விதத்தில் நியாயம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே உமன்ஸுக்கு எதிரான கேஸே 9000 கேஸ் பதிவு செய்யப்படுது, சில்ட்ரன்ஸுக்கு எதிரான கேஸ் 6000 கேஸ்ன்னும்போது ஒரு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அளவுக்கு கூட எஸ்சி வழக்குகள் பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். ஸோ இவங்க சொல்கிறாங்க பாதி கேஸுக்கு மேலே ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு டிஎஸ்பி தான் ஐஓ அப்படின்னும்போது ஒரு டிஎஸ்பியை வச்சுட்டுலாம் நீங்கள் அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட முடியாது. ஒருவேளை பணத்தாசை பிடித்த டிஎஸ்பி யாராவது ஒருத்தர் இருந்தாலும் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கிட்ட போய் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தோக்குற அளவுக்கா இன்னும் இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் யாருக்கு பாதிப்பு நடந்தாலும் உடனே அவருடைய பின்புலத்தில் என்ன சாதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சாதி சமூகம் சார்ந்த தலைவர்கள் போய் அந்த இடத்த அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னும்போது போலியாக, அதாவது போலியாக வழக்கே பதிவு பண்ணப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப நெக்லிஜென்ஸாக சில இடங்களில் நடந்திருக்கலாம். பட் பெரும்பாலான வழக்குகள் உண்மையிலே சீரியஸாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வழக்குகள் தான். ஸோ இதுதான் டேட்டாஸ், இதுதான் புள்ளி விவரம். இனிமேல் யாராவது மேடை ஏறி வந்து பிசிஆர் வழக்குக்கு எதிராக பேசணும் அப்படின்னா இந்த புள்ளி விவரத்தை எடுத்துகிட்டு போய் பேசுங்க தயவு செஞ்சு. உட்காந்து ஒன்றும் தெரியாமல் சும்மா அந்த 4 பெருசு டீக்கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி வந்து மேடையில் தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களை நம்பி ஒரு பெரும் சமூகமும் ஒரு சமூக இளைஞர்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தலைவன் வந்து இவ்வளோ டேட்டாவோட பேசுகிறாரு, புள்ளி விவரங்களோட பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது உங்கள் சமூக இளைஞர்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு டேட்டாவும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு சென்னையில் அந்த அண்ணன் சொன்னார்ல 40 லட்சம் பேர் இருக்காங்க,
எந்த டேட்டா? ஏதாவது பீப்பிள் சென்சஸ் டேட்டா எடுத்து காட்டணும். அவங்க சொல்றாரு, இவங்க சொல்றாரு. வட மாவட்டத்தில மட்டும் தான் இருக்காய்ங்க. இது வந்து பொதுவா முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. நம்ம அடுத்த இதில எஸ்சி, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ பிசிஆர் வழக்குலயும் இதுதான். கேஸோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர் டிஎஸ்பி தான். ஸோ டிஎஸ்பியை தாண்டி நீங்கள் ஒரு கேஸில் கட்ட பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா சில இடங்களில் நடக்க தான் செய்யுது. நடக்கவே இல்லை, 100% அந்த வழக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படலைன்னு சொல்ல முடியாது. இது எல்லா வழக்குலையும் நடக்குது. போக்சோலையும் நடக்குது, வரதட்சணை கொடுமை வழக்குகள்லையும் நடக்குது, திருட்டு வழக்குகள்லையுமே நிறைய போலியான வழக்குகள் சேர்க்கப்படுது அப்படிங்கும்போது இது ஒரு எக்ஸம்ஷன். இதில் வந்துட்டு நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ இவங்க இங்கே எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா காதல் திருமணங்களை தான் கொண்டு வராங்க. ஸோ இவங்க திருமணம் பண்ணுறாங்க, நாங்கள் பதிலுக்கு வெட்டுறோம், உடனே என் மேலே பிசிஆர் கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய ஆழமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்கும். இவங்க வந்து எங்கள் பாரம்பரியத்தை உடைச்சி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கட்டிட்டு போயிடுறாங்க, கோவத்தில் நாங்கள் வெட்டுறோம், எங்கள் மேலே பிசிஆர் வழக்கு போட்டு எங்களை வெளியிலேயே வரவிடாமல் பண்ணிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லையா? ஸோ கவின் தான், அதாவது அந்த கவினை வெட்டுன அந்த பையனை தான் தூக்கி உள்ளே வச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க தரப்பு வாதம். அவங்க கவர்மெண்ட் வேலை போயிருச்சு, ஒரு குடும்பமே வந்து எதா போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு ஒரு தரப்பு. ஒரு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு குடும்பமே சிறையில் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணினாலும், விசாரிக்கிறது எல்லாருமே வந்து பட்டியலினத்தை சார்ந்த அதிகாரிகள் கிடையாது, எல்லா சமூக அதிகாரிகளும் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய விசாரணையில் தாய் தந்தை உடந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களை கைது செய்கிறதுக்கு தீவிரம் காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களையும் கேஸில் சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான நடைமுறை தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நாங்கள் வந்து அவள் எங்கள் சமூகத்து பொண்ணை லவ் பண்ணுவான், நாங்கள் வெட்டுவோம், பதிலுக்கு நீ என் மேலே வந்து பிசிஆர் ஆக்ட் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் தெரில. ஸோ அதை தான் ஓப்பனாக மேடை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசு, திமுக அரசு எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. ஒரு பக்கம் மதவாதிகள் கொக்கரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இப்படி சாதியவாதிகள் மேடை போட்டு பிசிஆர் வழக்கு எடுங்க, ரிசர்வேஷன் எடுங்க, பர்டிகுலராக ஒரு சமூகத்துக்கு எதிராக, பழைய சமூகத்துக்கு எதிராக, இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மேடை போட்டு பேசவே கூடாது. ஆனால் எத்தனை பிற்படுத்தப்பட்ட அல்லது இந்த மாதிரி ஆதிக்க சமூகம் சொல்லப்படக்கூடிய சமூக தலைவர்கள் மேடை போட்டு குறிப்பாக ரஞ்சித், மாரி செல்வராஜ் படம் வரும்போது ஓப்பனாக வீடியோ போடுறாங்க, வெட்ட தான் செய்வோம், ஹரிநாடார் சொன்னார் இல்லையா, வெட்ட தான் செய்வோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ்னு தெரிஞ்சும் ஒருத்தவங்க ஓப்பனாக வந்து ஒரு பொது வெளியில் 1000 லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது பேச முடியுது அப்படின்னா, இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த அரசு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை. குறிப்பாக திமுக அரசு 2021 வெற்றி பெற்றதுக்கு இந்த பறையர் சமூக வாக்குகளும் பெருமளவு ஒரு பெரும் பங்காற்றி இருக்குது அப்படின்னும்போது, அந்த நன்றி கடன்லையாவது, அதாவது ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக செயல்பட முடியாது அரசு, அதை தூக்கி போடுங்க. இது மாதிரியான விஷயங்கள், இது கிரிமினல் அஃபென்ஸ் தானே, நடவடிக்கை எடுக்கலாம்ல. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் என்ன பண்ணுது, எஸ்சிஎஸ்டி ஆணையம் என்ன பண்ணுது, இது மாதிரியான நபர்களை கண்டறிஞ்சு இது மாதிரியான ஆட்கள் மேலே வழக்கு தொடுக்கலாம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக ஒரு பிசிஆர் கேஸுக்கு எதிராக, ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இது மாதிரியான தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து மாற்ற முடியும். இப்படி கிடையாது, சட்டத்தில் இப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற இடத்தை நோக்கி நகரலாம். ஒரு போலியான தகவல்களை ஒரு தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நம்பி மக்கள் மத்தியில் ஒரு வன்மம் விதைக்கப்பட்டு வளர்ந்துட்டே இருக்குது. வன்மம் புதுசாலாம் விதைக்கப்படலை, காலங்காலமாக விதைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. பட் அதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை. அது இப்போ பல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் எடுக்கிறது இல்லை. பட் சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இது மாதிரியான விஷயங்களில் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவங்க எதுக்கு தான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பயந்து ஆட்சி நடத்துறதுக்கு தயவு செஞ்சு ஆட்சியை கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. ஸோ இதுதான் பிசிஆர் கேஸுடைய உண்மை நிலை. ஸோ இந்த வழக்கு பதிவு செஞ்சோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். சாதாரணமாக கடுமையாக திட்டி காயப்படுத்தியிருந்தால் ₹1,00,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 8,5 லட்சம் வரைக்கும், கொலை உண்டா 8,5 லட்சம் வரைக்கும் நிவாரணமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இது எதுக்காக இந்த சட்டம் அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தடுக்கணும். இது மாதிரியான வன்முறைகள் இன்னமும் சாதியின் பேரால் மக்களை வந்து கொல்றது, இது மாதிரியான விஷயம் இழிவுபடுத்துகிற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம். இந்த 2025 உலகம் இவ்வளவு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன காலகட்டத்திலையும் சாதியின் பேரால் ஒருத்தனை இழிவுபடுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இழிவுபடுத்தி யாராவது பாதிக்கப்பட்டா அவனுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நிவாரணத் தொகை நீ ஏன் கொடுக்குற, நான் வெட்ட தான் செய்வேன், நீ நிவாரணம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர்னு நினைக்கிறேன். அந்த சமூக தலைவர்லேயே முத்தையான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பேசியிருப்பாரு, உடைமைகளை ஃபுல்லாக கொளுத்திரு, காசு பணம் இல்லைன்னா பிச்சை எடுத்துகிட்டு திரிவேன், அடங்கிடுவேன், ஒடுங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ இதுதான் இவங்களுடைய டார்கெட்டு. ஸோ இதை தான் அவர் ஆதிநாராயணன் சொல்கிறாரு, ஒரு பகைமையை உருவாக்கணும். பகைமை உருவாகணும்னு அவசியம் இல்லைண்ணே, ஆல்ரெடி உருவாகி நீங்கள் அந்த மக்களை அடித்து துவச்சி காலங்காலமாக ஒடுக்கி தான் வச்சுருந்தீங்க. இப்போ கொஞ்சம் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஓரளவுக்கு சமூக பொருளாதாரத்தில் மேலே வளர்ந்து வந்து நிற்கிறத பார்த்து உங்கள் கண் உறுத்துது, வேறு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா, அந்த மக்கள் வளர்ந்து வர்றது அரசியல் ரீதியாக திருமாவளவன் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு.
இன்னைக்கு எத்தனை ஜாதி கட்சி தலைவர்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட தங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா, திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னும்போது கண்ணு உறுத்த தான் செய்யும். அவர் மேல அவருக்கு எதிரான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவருக்கு எதிரான செயல்முறைகள் அப்படிங்கிறத செய்ய தான் செய்வாங்க. அது கண்ணு உறுத்த தான் செய்யும். ஆனா, மக்கள் நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். அரசியல்வாதிகள் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுயலாபத்துக்காக செய்றாங்க. ஆனா, மக்கள் நீங்களும் அதை நினைச்சு, அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம முட்டாள். அதானே உண்ம. இப்போ ஒரு டேட்டா இருக்கு. ஆனா, ஒருத்தர் என்ட்ட போலியான ஒரு தகவல சொல்றாரு. நான் இந்த தகவலே நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் அறிவாளின்னு அர்த்தம். நான் போய் அத ஃபேக்ட் செக் பண்ணாம, அந்த டேட்டா உண்மையான்னு அத சோதிச்சு பார்க்காம, இவர் சொல்றத மட்டுமே நம்பிட்டு இருந்தேன்னா, நான் முட்டாள் தான். இப்போ ட்ரெயின்ல போறோம். ஒரு புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அத நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். நான் ஒருத்தர் என்ட்ட வாய்மொழியா இந்த ப்ரொசீஜர இப்படி தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு ஒரு தப்பா என்ன கைட் பண்றாரு. நான் அத பார்த்துட்டு போய் அங்க போய் மாட்டிக்கிட்டு உள்ள போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அது என்னுடைய முட்டாள்தனம். ஸோ இத தான் மக்களாகிய இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அத ஃபேக்ட் செக் பண்ணாம அப்படியே நம்பி ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்துட்டு இருக்கோம். குறிப்பா இஸ்லாமியர்கள் மீது உமிழ்ந்துட்டு இருக்கோம். பட்டியலின மக்கள் மீது உமிழ்ந்துட்டு இருக்கோம். சமூக வலைதளங்களை திறந்தாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், பட்டியலின மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இதுதான் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய மனதை பொல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு ஏதாவது நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல. நீங்க காலம் காலமா அடிச்சு ஒடுக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னமும் நீங்க அடிச்சு ஒடுக்கி என்ன பண்ணாலும் அந்த மக்கள் மேலெழுந்து வந்துட்டே இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதில எந்த மாற்றமும் இல்ல. ஆனா, நம்ம தான் முட்டாள்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. நம்ம தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம, இந்த விஷயங்கள்ல இருக்கிற உண்மை தன்மையை தெரிஞ்சுக்காம, இன்னும் முட்டாள்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் மக்களாகிய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு அரசால, தமிழக காவல்துறையினரால அஃபிஷியலா வெளியிடப்பட்ட அந்த கிரைம் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அடிப்படையில தான் நான் பேசியிருக்கேன். இந்த 2000 கேஸஸ் தான் 2000க்குள்ள 1700 கேஸஸ் தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுதான் உண்மை. ஸோ பெர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ குற்றங்கள் நடக்கிறதுனால தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இத நீங்க செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதை தாண்டி நீதிமன்றங்களுக்கும் அஃபிஷியலாக வெப்சைட்ஸ் இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நீதிமன்றத்துங்களில் எவ்வளோ கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ கேஸ் என்கொயரியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்த முறை ஒரு சமூக தலைவர்களாக தங்களை சமூக போராளிகளாக காட்டிக்கிறவங்க நீங்கள் படிங்க, அல்லது உங்களுக்கு பின்னாடி யாராவது ஒரு லாயரை வச்சு தயவு செஞ்சு இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு ஒரு பொது மேடைகளில் பேசுங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உங்கள நம்பி ஒரு இளைய சமூகம் உங்கள நம்பி உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்கள மாதிரியே மாத்திராதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்கள மாதிரினா தரவுகளோட பேசுங்க, ஏத்துப்போம். இப்ப நீங்க யாராவது பிசிஆர் கேஸ்னால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன்ல 1700 கேஸ் தான் எஸ்சி, எஸ்டி ஆக்ட்ல 2022ல பதியப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2000 கேஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த 2000 கேஸுக்கு ஈக்குவலா ஒரு 2000 போலியான வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க, அல்லது ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்குன்ற ப்ரூஃப காட்டுங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பிசிஆர் கேஸுக்கு எதிரா நானும் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா, நீங்க அஃபிஷியல் டேட்டாஸ் அடிப்படையில பேசணும். நீங்க அஃபிஷியலா ப்ரூஃப்ஸ் கொண்டு வந்து காட்டணும். எந்தவித ப்ரூஃபும் இல்லாம இந்த மாரி மேடைகள்ல பேசுறது அநாகரிகமான விஷயம். இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸும் கூட. தயவுசெய்து அரசு இப்போ அது விழிப்புணர்வோட இருந்து இது மாரியான சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரா பேசக்கூடிய மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, இந்த தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகங்களுக்குள்ள மோதல் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அண்ணன் ஆதிநாராயணன் போன்றவர்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் கூட பறையர் சமூகத்தை ஒதுக்கிட்டு நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை பேணுனா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. அதுவும் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அணி திரள்றது அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்லாம் இல்ல. உங்களுடைய மூளையில என்ன விதைக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீங்க பேசுவீங்க. அதில எதுவும் தப்பு இல்ல. நீங்க பேசுங்க. தாராளமா உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கலாம். அதில எந்த தப்பும் இல்ல. ஆனா தரவுகளை மட்டும் சரியா வச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். மீண்டும் மீண்டும் சொல்றேன். சமூக தலைவர்களா இருக்கிறவங்க தரவுகளின் அடிப்படையில பேசுங்க. யூகத்தின் அடிப்படையிலலாம் பேசாதீங்க. அந்த அண்ணன் சொன்னார்ல 99% எஸ்சி, எஸ்டி ஆக்ட் ஆணையமே பதில் குடுத்துருக்கு. அப்படிலாம் குடுக்கல. இன்னைக்கு எல்லாமே இணையதளத்தில தரவுகளா இருக்கு உங்களுக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரூஃப வச்சுட்டு நீங்க பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிக்கிறேன். ஸோ இங்க யாரும் சும்மா இருக்கிறவங்க மேல போய் கேஸ் குடுக்க போறதில்ல. ஸோ இப்ப நம்ம எல்லாரும் மாற்று சமூகத்தை சார்ந்த பல பேரோட நல்லா நெருங்கி பழகுவோம். அவங்களோட ஒற்றுமையா இருப்போம். அவங்க ஒரு வேளை நம்மோட சண்டை போட்டா கூட, அந்த நட்பின் காரணமாக அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்வோம். ஸோ இது எல்லா சமூகங்கள்லயும், எல்லா இளைஞர்கள் மத்தியிலயும், எல்லா நபர்கள் மத்தியிலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதில யாரும் போய் இன்டென்ஷனலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற சண்டைக்கெல்லாம் கேஸ் குடுக்குறது கிடையாது. அன்டில் அது ஒரு சமூக மோதலா, சமூக சாதி வெறியோடு ஒரு மோதலா மாறுற வரைக்கும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில தான் தமிழ் சமூகம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இங்க யாரும் போய் சும்மா இருக்கிற ஒருத்தர் மேலலாம் கேஸ் குடுத்து,
அந்த கேஸை வந்து விசாரிக்கிற அதிகாரிகள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் ஒருத்தன் என்னை திட்டான்னு கேஸ் கொடுத்தாலே, யார் அவன், ஏன் திட்டினா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்டு தான் இங்கே கேஸே எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்படின்னும்போது ஒரு பிசிஆர் வழக்கு, டிஎஸ்பி ஐஓவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அவ்வளோ சீக்கிரமாலாம் எடுத்துக்க போகிறது கிடையாது. அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது சிவியரான கேஸாக இருக்கிறதுனால மட்டும்தான். அதையும் தாண்டி ஏதாவது அழுத்தம் கொடுத்து எடுக்க வைக்கிறாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தினாலேயே கிட்டத்தட்ட 650 வழக்குகளுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. காவல்துறையினரால் கிட்டத்தட்ட 700 வழக்குகளுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னும்போது வழக்கினுடைய உண்மைத்தன்மையை வைத்து தான் தண்டனை அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர்த்து, அங்கேயும் போய் நிறைய வழக்குகளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால இங்கே உண்மையிலேயே நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதான். குற்றவாளிகளே இங்கே தண்டிக்கப்படுறதில்லை அப்படின்னும்போது நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுவாங்க? ஸோ ஒரு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் போதுமான எவிடன்ஸ் இல்லைனாலும் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். எவிடன்ஸ் தான் இங்கே எல்லாமே. நீதிமன்றத்தை பொறுத்தளவு சாட்சிகளும் சான்றுகளும் மட்டும்தான் ஒரு தீர்ப்புக்கான வழியை நோக்கி கொண்டு போகும். ஸோ அப்படி எவிடன்ஸ் சரியாக இல்லாதனால எத்தனையோ வழக்குகளில் எத்தனையோ குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட வரலாறையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீதிமன்ற நடைமுறை, காவல்துறை நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் போய் ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஒரு குழுவோ போய் மிகப்பெரிய அளவில் ஃபோர்ஜரிலாம் பண்ணிட முடியாது. ஸோ அதையும் தாண்டி இங்கே 2 தரப்புக்கு இடையில் ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு கிராமம் 2 தரப்புக்கு மேலேயும் ஒரு ஜாதி மோதல் நடக்குது அப்படின்னா 2 தரப்பு மேலேயும் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க, படுகாயம் ஏற்படுது அப்படின்னா 2 தரப்பு மேலேயும் நார்மல் ஐபிசி செக்ஷனில் தான் வழக்கு பதிவு செய்வாங்களே தவிர்த்து, ஒரு தரப்பு மேலே பிசிஆரும் இன்னொரு தரப்பு மேலே நார்மல் ஐபிசியும் அப்படிலாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 தரப்பும் தான் போய் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு. இப்போ அதே இது ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒரு 100 பேர் திரண்டு போய் ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்போ பிசிஆர் கேஸ் தான் வரும். ஏன்னா நம்ம போய் தான் அந்த இடத்துல அவங்கள தாக்குறதுக்காக இன்டென்ஷனலாக தான் கடந்து போகிறோம். அதே இது இப்போ ஒரு திருவிழா நடக்குது, 2 தரப்பு மக்கள் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு கலவரம் வருது அப்படின்னா அந்த இடத்துல 2 தரப்புமே மாறி மாறி தாக்கிக்கிறாங்க, ஈக்குவலாக தாக்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்சி/எஸ்டி வழக்கு பதிவு செய்யப்படாது. ஏன்னா அது ஒரு பொது இடம், அங்கே யாரும் இன்டென்ஷனலாக வரல, திடீர்னு ஒரு சடனாக ஒரு ப்ரொவோகேட் ஆகி தான் அந்த சண்டை நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு கேஸ்ட் வயலன்ஸாக மாறினாலும் அதில் எஸ்சி/எஸ்டி வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை. இந்த மாதிரி உதாரணங்கள் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருக்குது. அதாவது கேஸை எப்படியெல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள்கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள். இங்கே யார் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட உட்காந்து எஸ்சி/எஸ்டி வழக்கு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் நீங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கீங்களா யாரும் கேட்குறதில்ல. இப்போ பொதுவாக எஸ்சி/எஸ்டி வழக்கு போடாத அப்படிங்கிறதான் இவருடைய கூற்றாகவே இருக்குது. ஆனால் இங்கே உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் இந்த வழக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே தவிர்த்து, கேடயமாக தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர்த்து, யாரையும் எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக இந்த வழக்கு இன்னும் பயன்படுத்தப்படலை. எங்கேயாவது சில இடங்களில் ரேர் கேஸில் நடக்கலாம். எப்படி அப்படின்னா, குறிப்பாக பறைய சமூக மக்கள் எங்கே அதிகமாக மெஜாரிட்டியாக டாமினண்ட்டாக இருக்காங்களோ அங்கே சில வழக்குகள் போலியாக பதிவு செய்யப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு உடந்தையாக இருக்கலாம். பணத்துக்காக சில காவல்துறை அதிகாரிகள் கூட பண்ணுவாங்க. எஸ்சி/எஸ்டி வழக்கு பதிவு பண்ணால் வர்ற அமௌண்ட்டில் எங்களுக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு டீலிங் வச்சுக்கிட்டு கூட நடக்கலாம். எங்கேயாவது நடக்கலாமே தவிர்த்து, இந்த எக்ஸம்ஷன் வந்து எல்லா கேஸ்லையும் இருக்குது. ஃபோக்சோலையும் இருக்குது, வரதட்சணை கேஸில் வந்து எல்லா விதமான கேஸ்லையும் இந்த எக்ஸம்ஷன் இருக்குது. அப்படின்னும்போது இந்த வழக்குலையும் நம்ம அதை எக்ஸம்ஷனாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, அதுக்காகலாம் ஒரு சட்டத்தை எடுங்கன்னு போராடுறது நியாயமற்ற ஒரு செயல். அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி அஃபிஷியலான டேட்டாஸ் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா சமூக மக்களும் உங்கள் பின்னாடி அணி திரட்டுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அஃபிஷியல் டேட்டாஸ் கொடுக்கணும். தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. டிஜிபிக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பிங்க. 2025 தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பிசிஆர் வழக்குகள் பதிவுப்பட்டிருக்கு, அதில் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, எவ்வளோ கன்விக்டட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேளுங்க. அந்த வழக்குகளோட பொதுவான வழக்குகள் எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கேளுங்க. 2ஐயும் கம்பேர் பண்ணி நீங்கள் அதில் வந்து பிசிஆர் வழக்கு உண்மையிலேயே அநீதியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போராடுங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இது மாதிரியான விஷயங்களை பேசுகிறத நிறுத்துங்க. மக்கள் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்படி ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் இவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே நம்மளுடைய சேனலில் ஓப்பனாக 2025 இந்த வருடம் முடியட்டும், 2026 மார்ச் அந்த மாதங்களில் நம்ம இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்மளே 2025 எவ்வளோ பிசிஆர் வழக்கு பதிவுப்பட்டிருக்குன்ற டேட்டாஸ் வாங்கி நம்முடைய சேனலில் வெளியிடுவோம். தரவுகளை வச்சுட்டு பேசுங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Free audio post-production.
by alphonic.com.